எஸ் கதிர்வேல் பேசுகிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நீங்கள் பாப்டாங்குளம்னு பேர், பரம்பரையாக செஞ்சிட்ருக்குறோம். இதுதான் இது ஆடிப்பெருக்கு. நாளைக்கு ஆடி 18க்கு ஆனைமலையில் ஃபெஸ்டிவல். வேறு எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இதையே ஆனைமலையில் மட்டும்தான். எங்கள் தாத்தா அப்பா அப்படி பரம்பரையாக செய்கிறோம். நானும் எங்கள் மாமா அவங்களும் 2 பேர் தான் செஞ்சிட்ருக்குறோம். நாளைக்கு ஆடி 18க்கு சேல் பண்ணிகிட்ருக்குறேங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா சின்ன பசங்க எல்லாருமே இந்த பாப்டாங்காய், இந்த காய்க்கு பேர் தான் பாப்டாங்காய். இதை வச்சு இதுக்குள்ளே அடித்தோம்னாக்கா பட்டாசு மாதிரி சவுண்டு கேட்கும். நாங்கள் பரம்பரையாக செய்கிறதுனால ஒரு 2 மாதம் இதுக்காக மெனக்கெட்டு எந்த ஒர்க்கும் போகாமல் உட்காந்து செய்வோம். இந்த கலை அழியக்கூடாது அப்படிங்கிற எங்களுடைய நோக்கம். சில பேர் அது தெரியாமல் இந்த செடிகளை வெட்டுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது. கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இதுக்கு பேர் டிம்மிங்க. குழல் காய் எடுத்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும், ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஹோல்ஸில் காய் வைக்கும். காய் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டுங்க ஒரு 150 மீட்டர் போகும். இந்த காய் ரன்னிங் ஆகும். கண்ணிலையோ காதிலையோ அடிக்கக்கூடாது. அதனால் நல்லா சவுண்டு வரும். இந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் மெயின்.